என்னோட பேரு அகிலா. நல்லதுன்னு நினைச்சு நான் செஞ்ச ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையவே நரகமாக்க போகுது அப்படிங்கிறது அப்போ எனக்கு தெரியாது. எனக்கு 14 வயசு இருக்கும். என்னோட அப்பா 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனை வீட்டு வேலை செய்யறதுக்காக கூட்டிட்டு வந்தாரு. அந்த பையனோட பேரு சிவா. அவன் பார்க்கறதுக்கு அழகாவும் படிச்சவன் மாதிரியும் இருந்தான். இவனை வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. என்னோட அப்பா கவர்மெண்ட்ல பெரிய போஸ்டிங்ல வேலை பார்க்குறாரு. என்னோட அம்மா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அவங்க எந்த வேலைக்கு போகாம வீட்டை பார்த்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அப்பா படிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தாரு. ஆனா என்னோட தாத்தா கட்டாயப்படுத்தினால வேற வழி இல்லாம அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால என்னோட அப்பாவுக்கு அம்மாவை எப்பவுமே பிடிக்காது, திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. எனக்கு 6 வயசுல ஒரு தம்பியும் இருக்கான். முதல்ல சிவா எங்க வீட்டுக்கு வர்றப்ப அவனை பார்க்கையில ரொம்ப சோகமாவே இருப்பான். அவனை பார்க்கறதுக்கே ரொம்பவே பாவமா இருக்கும். இதுக்கு முன்னாடி எந்த பையனை பார்த்தாலும் கோபமா அவங்க கூட சண்டை போடுற பழக்கம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா ஏன்னு தெரியல, சிவாவை பார்க்கறப்ப மட்டும் பாவமா தோணுச்சு. சிவாவும் கொஞ்ச நாள்லயே எங்க குடும்பத்துல ஒரு ஆளாகிட்டான். எல்லா வேலையுமே செய்வான். சமையல் வேலை, வீட்டை துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, தோட்டத்தை பார்த்துக்கிறது, இன்னும் அம்மா சொல்லக்கூடிய எல்லா வேலையும் முடியாது அப்படின்னு சொல்லாம எல்லாமே சலிக்காம செய்வான். சிவா வந்ததுக்கு அப்புறமா என்னோட அம்மாவுக்கு வீட்டு வேலை செய்யறதுல ரொம்பவே உதவியா இருந்தான். சிவாவை என்னோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவனை எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு எந்த விஷயம்லாம் பிடிக்குதோ அந்த விஷயம் அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்பாவுக்கு என்னையும் தம்பியையும் ரொம்பவே பிடிக்கும். எப்பவுமே பாசமா நடந்துக்குவாரு. இதனாலவே அம்மா எங்ககிட்ட கோவமா சிடுசிடுன்னு தான் எப்போ பார்த்தாலும் பேசுவாங்க. வீட்டில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சின்ன சின்ன சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். சண்டை வர்றப்ப எங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா 2 பேருமே அமைதியாகி அந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. சிவா மேலே அப்பா அதிகமான நம்பிக்கையை வச்சிருந்தாரு. அதனால தான் என்னையும் தம்பியும் ஸ்கூலுக்கு அனுப்புறது, கூட்டிட்டு வர்றது, இது எல்லாத்தையுமே சிவா தான் பார்த்துக்கிட்டான். சிவாவுக்கு கார் ஓட்டவும் தெரிஞ்சுது. இந்த சின்ன வயசுலயே இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி சிவாவை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். சிவா கூட ஸ்கூல் போயிட்டு வர்றது எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவே இருந்துச்சு. சில டைம் வர்ற வழியில எங்க தெருவில் இருக்கக்கூடிய பசங்க என்னை கிண்டல் பண்ணா கூட சிவா அவங்கள தட்டி கேட்டு சண்டை போட கூட போவான். இதனால சிவா மேல எனக்கு இருந்த மரியாதை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போச்சு. இப்படியே 4 வருஷம் ஓடி போச்சு. நானும் இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்போ சண்டை அதிகமாகிட்டே போச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அம்மா அப்பா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. டெய்லியும் எங்க வீட்டில் ஈவினிங் அப்பா வந்ததுக்கு அப்புறம் ஒரே சண்டையாக தான் இருந்துச்சு. எதனால இந்த சண்டை வருது, நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். என்னோட தம்பியும் அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி சண்டை போடுறாங்கக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மனசு உடைஞ்சு பேச ஆரம்பிச்சான். எனக்கும் எதனால இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, இந்த சண்டைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதனால 2 பேரையும் கவனிக்கவும் ஆரம்பித்தேன். அப்பதான் எனக்கு ஒரு உண்மையான விஷயம் தெரிய வந்துச்சு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில சண்டை வரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த சிவா தான். என்னோட அப்பாவோட வெளியே போகக்கூடிய சிவா அங்கே என்னென்ன நடக்குது, அவர் யாரோடையெல்லாம் பேசுகிறாரு, எங்கே போகிறாரு, எந்த லேடிஸ் கூட கான்டாக்ட் இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு என்னோட அம்மா கிட்ட அதை சொல்லி அதுக்காக பணமும் வாங்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் என்னோட அப்பா கிட்ட வீட்டில் அம்மா என்ன பண்ணுறாங்க, யார் யார்கிட்ட பேசுகிறாங்க, அம்மாவோட சொந்தக்காரங்க யார் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, இந்த மாதிரி வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லி அப்பா கிட்டேயும் சிவா காசு வாங்கிட்டு இருந்தான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவன் இப்படி செய்வான் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவும் சிவாவை ரொம்பவே நம்பினாரு. அம்மாவுக்கு சிவாவை பிடிக்கலனாலும் அவனை ஒரு டைம் கூட அம்மா குறை சொன்னதே இல்லை. எங்களோட குடும்பத்தில் அவனை ஒரு நபராக தான் நினச்சாங்க. ஆனால் அவனோட குணமும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. இப்போ எல்லாம் அவனை பார்க்குறப்பயே எனக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. பணத்துக்காக ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறானே, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நினைக்க தோணுச்சு. இதை பற்றி நான் அப்பா கிட்ட சொன்னா கூட அவர் அதை நம்ப மாட்டாரு. ஏன்னா சிவா மேலே அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. எனக்கும் அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறது பிடிக்கல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிவா தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனை உடனே கண்டிக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு நாள் கிச்சனில் சிவா சமைச்சிக்கிட்டு இருக்கப்போ நானும் உள்ளே போனேன். அவனோட பக்கத்தில் போய் நிற்கும்போது
அகிலா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் உன்னோட முதலாளியோட பொண்ணு. என் பேரை சொல்லி கூப்பிடுறத இதோட நிறுத்திக்கோ. இதுக்கப்புறமா நீ என்ன மேடம்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி சொன்னேன். இதை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவனோட முகம் கொஞ்சம் மாறுறத நான் கவனிச்சேன். தலையை கீழே போட்டுக்கிட்டே நான் சொன்ன எல்லா வேலையுமே செஞ்சான். நானும் அவன்கிட்ட, எங்க அம்மா அப்பா சண்டைக்கு காரணம் நீதான்னு எனக்கு தெரியும். காசுக்காக ஒரு குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை போய் நல்லவன்னு நினைச்சனே அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். இனிமே அவன் இது மாதிரி செய்ய மாட்டான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நான் நினச்சது தான் தப்பு. அது நடந்து கொஞ்ச நாள்லையே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டையே வந்துருச்சு. அந்த சண்டையில் இது வரைக்கும் அப்பா அம்மாவை அடித்ததே இல்லை. ஆனால் அன்னைக்கு ரொம்பவே மோசமாக அடிச்சிட்டாரு. அப்பா அம்மாவை விவாகரத்து பண்ணிடுவேன், நீ இனிமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, உடனே என்னோட வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் தம்பியும் அப்பா கிட்ட அழுது அவரை சமாதானப்படுத்தினோம். எங்களோட முகத்தை பார்த்ததுக்கப்புறமா அவரும் அமைதியாகிட்டாரு. அம்மா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறப்பதான் அப்பா வேறொரு கல்யாணம் செஞ்சுக்க போகிறதா சொன்னாங்க. இது எனக்கு இன்னுமுமே அதிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த விஷயத்த உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அம்மா சிவா தான் சொன்னான்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு சிவா மேலே கோவம் இன்னுமே அதிகமாச்சு. இவனை இப்படியே விட்டா நம்மளோட குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிடுவான் அப்படின்னு யோசிச்சு இவனை உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு மோசமான யோசனை வந்துச்சு. இது செய்கிறது தப்பு தான், ஆனால் என்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வேற வழியே தெரியல. என்னோட அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா நானும் என்னோட தம்பியும் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் எங்களோட குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கும் போதே இந்த விஷயத்த செய்கிறதுனால வரக்கூடிய விளைவு பெருசாக எனக்கு தெரியல. அதனால கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்த சிவா கிட்ட, எனக்கு தலைவலியாக இருக்குது, ஒரு காஃபி போட்டு என்னோட ரூம்க்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரூம்க்கு போனேன். அவனும் கொஞ்ச நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தான். காஃபியை உள்ளே இருக்கக்கூடிய டேபிளில் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் ரூம்குள்ளே வந்து அந்த டேபிளில் காஃபியை வைக்கிற நேரத்தில் நான் ரூமோட கதவை உள்பக்கமாக பூட்டிக்கிட்டேன். ரூமை லாக் பண்ணுற சவுண்ட் கேட்டதுமே பயந்து போயிட்டு சிவா அப்படியே நின்றுட்டு இருந்தான். இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லி என்னோட ட்ரெஸ் எல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பதட்டமாக என்னையே பார்த்துட்டு இருந்தான். துணியை கிழிச்ச அடுத்த நிமிஷமே நான் சத்தம் போட ஆரம்பித்தேன். என்னோட சத்தத்தை கேட்டு பக்கத்து ரூமில் இருந்த அப்பாவும் அம்மாவும் என்ன ஆச்சு மகளுக்கு அப்படின்னு சொல்லி ஓடி வர ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த சிவா என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கத்தி கதிர ஆரம்பித்தேன். இதை கேட்டதுமே அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. சிவாவை அங்கேயே போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தாரு. சிவாவும், நான் அப்படி எதுவுமே பண்ணலை முதலாளி, என்னை விட்டுருங்க, அந்த அம்மா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொன்னான். ஆனால் அப்பா கேட்காம சிவாவை ரொம்பவே அடிக்க ஆரம்பித்தாரு. உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, பாவத்துக்கு வேலைக்கு உன்னை வீட்டில் வச்சுருந்தா என்னோட பொண்ணு மேலேயே கை வைக்கிறியா, உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு அப்பா சொன்னார். அதுக்கு சிவா, முதலாளி இன்னைக்கு நீங்கள் என்ன வேணால் தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் போலீஸில் மட்டும் என்னை பிடிச்சி கொடுத்துறாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். ஆனால் அப்பா அவனை விடுற மாதிரி இல்லை. அம்மா கிட்ட சொல்லி பக்கத்து ரூமில் இருந்த கொஞ்சம் நகையும் பணத்தையும் ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி அப்பா அவனோட கையில் கொடுத்து வீட்டில் இருந்து பணத்தையும் நகையும் திருடி போகிறதுக்கு முயற்சி பண்ணான். நாங்கள் கையும் களவுமா அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தன்னோட பொண்ணுக்கிட்ட தப்பா நடக்க பார்த்தான் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு தெரிஞ்சா வெளியில அசிங்கமா போயிடும்னு சொல்லிட்டு அப்பா பணத்தை திருட முயற்சி பண்ணான். அதனால தான் நான் உங்ககிட்ட பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி கேஸை மாற்றி விட்டாரு. நான் செஞ்ச விஷயம் யாருக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்தலை. சிவாவையும் திருடுனா அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வேலை பார்க்கறதுக்காக 50 வயசு இருக்கக்கூடிய ரேவதி அப்படிங்கிற ஒரு அம்மாவை அப்பா கூட்டிகிட்டு வந்தார். அவங்க ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் எங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்க. சிவா வீட்டிலேருந்து போனதுக்கப்புறமா என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வர்றதே இல்லை. இதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். முன்ன மாதிரி இல்லாமல் என்னோட அப்பாவும் அம்மா கிட்ட நல்ல விதமாக நடந்துக்க ஆரம்பித்தார். இப்படியே எங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு எனக்கு காலேஜ் முடிஞ்சு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. எங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வரனும் கிடச்சிது. மாப்பிள்ளையோட பேர் அகிலன். எங்கள் 2 பேரோட பேர் பொருத்தமே பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவரோட ஃபோட்டோவை பார்த்ததுமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவரும் கவர்மெண்ட்டில் பெரிய போஸ்டிங்கில் வேலை பார்க்குறாரு. 2 வீட்லேயும் பேசி நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறமா அகிலன் கூட பேசுகிறதுக்கும் ஆரம்பித்தேன்.
அகிலன் என் மேல ரொம்பவே பாசமா இருந்தாரு. நானும் அவரை அதிகமாவே நேசிச்சேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சனால 2 பேரும் அடிக்கடி வெளியில போறது வர்றதுன்னு இருந்தோம். என்னோட அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்தை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. எங்களோட கல்யாண நாளும் நெருங்கி வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பாவும் அம்மாவும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு 15 நாள் மட்டும்தான் இருக்கு. ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் கல்யாண இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வெளியூருக்கு போயிட்டாங்க. தம்பியும் அவங்க கூட போயிட்டான். நானும் ரேவதி அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். ரேவதி